உங்களது சுபகாரியம் குறித்த எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது சிறப்பாக நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே அதற்காக நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவைகள் என்ற தினம் ஏற்படக்கூடிய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ராசி பலன்கள் உண்டு, என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் காணலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மனதார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைவருக்கும் இனிமையான இறைவனர்கள் கிடைத்திட ஆண்டவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 25 அக்டோபர் 2022ங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினங்க. இன்றைய தினம் மாலை நேரத்தில் கிரகணம் இருப்பதால் கர்ப்பிணி பெண்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் வெளியே வருவதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 4ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் ஒன்றாக கூடியிருக்கின்றன. ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது, சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அபூர்வமான கிரக அமைப்புகள் இப்பொழுது நமக்கு காணப்படுகிறது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்கள் இறை வழிபாடுகள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது இனிமையான மாலை பொழுதுகளை நீங்கள் செலவிட கண்டிப்பாக ஒரு நல்ல பிளான் ஏற்படுத்திக்கோங்க. உங்களது வாழ்க்கை துணையருடன் நீங்கள் அவுட்டிங் போகிறது, ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்றது மற்றும் மூவி மற்றும் சில ரிலாக்ஸான விஷயங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக அமைங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்து உங்களை முடிந்த அளவுக்கு மகிழ்விக்க கண்டிப்பாக முயற்சி செய்வார். எனவே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலையில் அமையுங்க. ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நீங்கள் மருத்துவ உதவிகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப சரியாகல அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு கொஞ்சம் குறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு அமைதுங்க. நீங்கள் பிளான் பண்ணபடி இன்னைக்கு உங்களது காரியங்களை செயல்படுத்த முடியாமல் போனால் அதில் சில மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்வீங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடியதாகவே அமையுங்க. உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறது, அவுட்டிங் போகிறது கண்டிப்பாக இந்த தினம் பிளான் பண்ணுங்க நண்பர்களே. அதுவும் மாலை நேரம் மிக மிக சிறப்பான ஒரு நேரமாக அமையுது. எனவே அதை இந்த தினம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களது பொருளாதார சூழ்நிலை ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. வியாபாரத்திற்காக நீங்கள் கொஞ்சம் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் ஏற்படுதுங்க. என்னதான் சந்தோஷமாக நீங்கள் உங்களது இல்வாழ்க்கையில் இன்று தினம் இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சிறு சிறு சண்டைகள் வந்து அது சரியாகக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமைது. எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் இன்று தினம் இறை வழிபாடு மற்றும் தியானம், யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக மனதை கட்டுப்பாடாக வைத்திருக்க முடியுங்க. இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களது உறவினர்கள் வழியாக உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான சுபகாரியங்கள் குறித்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். சுபகாரிய முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மாணவர்களுக்கும் இன்றைய தினம் ஒரு நல்ல நாளாகவே அமைதுங்க. மாணவர்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் மற்றும் உங்களது கற்றல் திறனில் சில மாற்றங்கள் நல்ல விதமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே கண்டிப்பாக கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மாணவர்களுக்கு நல்ல மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அமையுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகன் கூட ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடகன் கூட ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தினசரி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமது எல்லா வீடியோவையும் எல்லா ராசிபலன்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அனைவருமே நமது கடகன் கூட ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே.
இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் வயலட் கலர் யூஸ் பண்ணலாங்க. ஊதா நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தை இந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டுங்க. வியாபாரத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்களையும் உங்களது குடும்ப உறுப்பினர்களையும் குதூகலப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்து வந்திருந்தது அப்படின்னா அது இன்னைக்கு ஓரளவு சால்வ் ஆகி உங்களுக்கு கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. எனவே கடன் விஷயத்தில் இன்னைக்கு ரொம்ப கண்ட்ரோலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுது. திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது தாராளமாக மேற்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பிய விதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரிய முயற்சிகள் கைகூடக்கூடிய நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய யோகம் உங்களது முயற்சிகள் காரணமாக அமையுதுங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கனிவோடு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு இன்றைய தினம் பொன்னான தினங்க. உங்களது கற்றல் திறனில் இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குங்க. அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் குறையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இன்னைக்கு அமையுது. நன்றி நண்பர்களே, நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே நமது வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடற்படை ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசிபலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.